வணக்கம் திரு ராமகிருஷ்ணன் சார். இப்போ ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உண்ட உங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் உங்களின் பார்வையில் எப்படி இருக்கிறது? சுருக்கமாக நான் எனது கேள்வியை வைத்து நீங்கள் விவாதமாக பதில் சொல்லுங்கள். வணக்கம். இன்றைக்கு சூழல் பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி, மற்றொரு பக்கம் அஇஅதிமுக திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான கூட்டணி, அதற்கு பிறகு சீமான், அப்புறம் தாவேகா. ஓகே, பட் இன்றைக்கு வருகின்ற நிகழ்வுகளில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, அதில் அவங்க காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகுமா, அப்போ எப்படி இருக்க போகுது? இதை தவிர இப்பொழுது அவர்கள் சசிகலா அவர்கள் சென்ற முறை அவங்க நேரடியாக களத்தில் ஏன்னா அப்போதான் அவங்க சிறையிலேருந்து திரும்பி வந்திருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தாங்க, மார்ச் 3ஆம் தேதி நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒதுங்கி இருக்கிறேன், அரசியலேருந்து ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு இது இருந்துச்சு, அன்றைக்கா அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த 2021 பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு விதமான வகையில் அவங்களுடைய ஆதரவாளர்களோட அவங்க உரையாடல் செய்து கொண்டு வந்தார்கள். இப்போ தேர்தல் சமயம் வந்திருக்கிறது. இப்போ அவங்களுக்கு அவங்கள இப்போ இந்த பாஜக அஇஅதிமுக இந்த கூட்டணியில் இடம் இருப்பதாக இப்பொழுது வரையும் நமக்கு தெரியவில்லை. ஓகே, அந்த மாதிரி இது தெரியல. பட் இப்போ இவங்க ஓபிஎஸ் அவர் தனியா இருக்காரு, அவரும் ஒன்றும் தெரியல. அப்கோர்ஸ் அந்த அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன் இடத்துல அந்த தேவர் அவருடைய குரு ஜெயந்தி அன்றைக்கு சந்தித்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இவங்க ஒரே பிளாட்ஃபார்மில் வருவாங்களா, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது, ஏனென்றால் பாஜகவும் அஇஅதிமுகவோடு இருக்கிறது. ஸோ அதனால அந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு பங்கே ஒரு அங்கதம் வகிப்பாங்களா, இல்லாட்டா அது தனியாக இருப்பார்களா என்பதுதான் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு அசாதாரணமான ஒரு நிலைமை தான். அதனால் இந்த மாதிரி இது நீங்கள் இவ்வளவு இது என்னன்னு ஏதுன்னே சொல்ல முடியாதபடி இப்பொழுது இருக்கிறது. அது கொஞ்சம், அதாவது அந்த அரசியல் சூழலை சொல்றேன். ஓகே, முடிவு எப்படி இருக்க போறது என்று அப்புறம் அதை பத்தி நான் சொல்ல வரல. அரசியல் சூழல் கொஞ்சம் ஒரு அசாதாரணமாக இருக்கிறது. நம்ம எதையும் இப்போ தெளிவா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி, ஏன்னா இப்போ அந்த அலைன்மெண்ட் ரீஅலைன்மெண்ட் அதுக்குள்ளேயே பல மாற்றங்கள் நடைபெற்ற மாதிரி இருக்கிறது. ஸோ அதனால இன்னும் 2-3 நாட்கள்ல வேறு விதமான மாற்றங்கள் வரும் என்றெல்லாம் சில பேர் ஊகிக்கிறார்கள். பட் தெரியல. அதனால இது ஒரு அசாதாரணமான சூழல்ல தான் இந்த விவாதமே நடைபெறுகிறது. இவங்க மேடம் நடத்தி வருகின்ற ஆலோசனைகளும் அவ்வாறு தான் இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி ராமகிருஷ்ணன் சார். ராமகிருஷ்ணன் சார் நான் குறிப்பிட்ட அந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை அவர்கள் அழகாக திருப்பி சொன்னார்கள். அது நான் ஒருவேளை சரியாக கவனித்திருக்கிறேன் என்பதை அவர் அப்ரிசியேட் பண்ணார். கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்படுங்கள். ஒரு நீண்ட பத்திரிகையாளர். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறதா? நன்றி ராமகிருஷ்ணன் சார். இப்பொழுது தங்களுடைய அந்த வணக்கம், தங்களுடைய அந்த முதற்கட்ட கருத்தை கேட்கின்ற போது 3 ஆளுமைகளும் வைத்தார்கள். இப்பொழுது அதிமுகவினுடைய ஒற்றுமைக்கான காலம் முடிந்திருக்கிறதா, இல்லது இன்னும் எஞ்சிய ஒரு 70-80 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது? இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் இயக்கத்தை இப்படி பல துண்டுகளாக ஆக்கி போனதால் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எது போன்ற நிலை உருவாகும்? பேசுகின்ற போது பழனிசாமி 11 முறை தோல்வி கண்டார். அவருக்கு வாழ்வா சாவா என்கின்ற போராட்டம். ஏராளமான கட்சி தலைவர்கள், 2ஆம் மட்ட தலைவர்கள், தொண்டர்களும் விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாருங்க ஒரு கட்டுரையாளராக? அதாவது இன்னும் ஒற்றுமைக்கு நேரம் இருக்கிறதா காலம் இருக்கிறதா? காலம் இருக்கிறது. ஓகே, அதாவது இன்னும் இதுவரையும் உங்களுக்கு தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படவில்லை. ஓகே, அறிவிக்கப்பட்டாலும் உங்களுக்கு அதாவது ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன், அந்த உங்களுடைய
தேர்தல் இது இருக்கு இல்லையா, மனு கொடுக்கறதுக்கு கடைசி நாள்லாம் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அரசியல்ல இந்த மாதிரி வந்து கடைசி நேரத்தில் ஒன்று சேர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல கட்சிகள் நடந்திருக்கு. அதனால அஇஅதிமுக நடக்கக்கூடாது என்று என்னால் சொல்ல முடியாது. அந்த அந்த அது இதுக்கும் இது இருக்கு. நீங்க இன்னும் சொல்ல போனா 1996ல் இவர் வந்து திருநாவுக்கரசர் வந்து எம்ஜிஆர் ஏடிஎம்கே நடத்தி வந்தார். அவர் வந்து ஒரு 5 ஆண்டு காலம் கடுமையாக ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகத்தான் அரசியல் செய்து வந்தார். ஆனா அந்த இது அட்டவணை அறிவிக்கிறதுக்கு தேர்தல் இது சொல்றதுக்கு ஒரு 1 or 2 days நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அது அரௌண்ட் தட் டைம் ஓகே அவர் சட்டுன்னு போய் அஇஅதிமுக திரும்பி இணைத்துக் கொண்டார். ஸோ அதனால உங்களுக்கு அஇஅதிமுகவிலே அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால அதை வந்து நான் ஒரேடியா அது வந்து நடக்காது, இணைப்பு நடக்காது. அதற்கு வெளி சக்திகள் உதவி பண்ணி இப்ப என்னன்னா அப்ப பாஜக வந்து அமித்ஷானால தான் அவர் தினகரன் வந்து அங்க போய் சேர்ந்தேன்னு சொல்றாரு. அதே மாதிரி பாஜகவே கூட விரும்பலாம். ஏனென்றால் நான் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் நம்ம தீர்மானமா இருக்கணும். அதோடு இல்லாமல் நம்ம வந்து எந்த இதுவும் நம்ம வந்து எங்கேயும் ஒரு எந்த ஓட்டையும் விட்டு வைக்க கூடாது. ஓகே, வாக்கு சிதறாமல் கொண்டு போக வேண்டும் என்றால் அஇஅதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும். அதில் இருக்கிற எல்லாரும் அந்த அஇஅதிமுகங்கிற ஒரு கொடையின் கீழ் வரக்கூடியவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போக வேண்டும் என்பதில் பாஜக முனைப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஸோ அதில் அவங்க முயற்சி செய்யலாம். ஓகே, முயற்சி செஞ்சு அதில் அவங்க சக்சீட் ஆகலாம், தெரியாது. பட் எனிவே நம்ம அதுக்கான ஒரு காலம் இருக்கிறதாகத்தான் நினைக்கிறேன். இன்னும் காலம் கடந்து விடவில்லை அப்படின்னு. காலம் கணிந்து கொண்டு வேணா வரலாம், அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், வெளிப்படையாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது ஒன்று தான் நான் சொல்கின்றேன். ஏனென்றால் அஇஅதிமுக இருக்கின்ற பலரும் அது போல விரும்புகிறார்கள் என்பது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். நீங்க சொன்ன மாதிரி அந்த 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒரு 6 தலைவர்கள் போய் அவர் எடப்பாடி அவர் பார்த்து அவர்கிட்ட நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம உள்ள வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கறதான் அர்த்தம். சோ அந்த இது இருக்கு. நீங்கள் கேட்ட அந்த 2வது கேள்வி கொஞ்சம் திருப்பி கேட்கறீங்களா? அதாவது ஏதோ ஒன்று சொன்னீங்க, அது ஜஸ்ட் இல்ல என்னால இது பண்ண முடியல. 2வதாக ஒரு கேள்வி கேட்டீங்க சுபேசன். இல்ல இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக வந்து இன்றைக்கு நான் தான் எல்லோரும் என்று சொல்லுகிற பழனிசாமி, இன்றைக்கு தமிழ் மக்கள் பேசுகிற ஒரு வார்த்தைகள் எல்லாம் நான் ஒரு பேனலிஸ்டா சொல்ல விரும்பவில்லை. அப்படி இருக்கின்ற போது ஒரு கால் அவர் தனது பிடியில் உறுதியாக இருந்து தன்னுடைய நிலைமையை அவர் உணராமல் இருந்தால் 11 முறை தோல்வி கண்ட பிறகு என்ன நடக்க போகிறது? இதுதான் கேள்வி. அப்படி அதாவது தோல்வி கண்டுட்டார்னா இந்த முறையும் அவர் தோல்வி தழுவிட்டார் என்றால் அவருடைய இது வந்து மிகவும் பலவீனமாக போய்விடும். அதாவது இன்னும் சொல்ல போனா வந்து கட்சி அவருடைய கையை நழுவி கூட செல்லலாம். ஓகே, ஏனென்றால் 2021 அப்புறம் 22ல நீங்க ஓபிஎஸ் கட்சியில இருந்து எடுத்துடுறீங்க. அதற்கு பிறகு கட்சி முழுமையாக இருக்கிறது. ஒற்றை தலைமை இரட்டை தலைமை வேண்டாம் சொல்லி ஒற்றை தலைமை. இப்போ நீங்க ஒற்றை தலைமையில நீங்க 4 ஆண்டுகள் நீங்கள் உங்ககிட்ட கொடுத்து அதை செவ்வனே செயல்படல, அதுபடி செவ்வனே எடுத்துக்கொள்ள சொல்லவில்லை என்ற ஒரு விமர்சனம் வரும்பொழுது அதற்கு அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்று சொல்லலாம், 2024ல வந்து அவர் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை நடத்தினார், அதனால தோத்து போனோம்னு சொல்லலாம். இப்ப 2026ல பாஜகவையும் வைத்துக்கொண்டு அமமுக இவங்க எல்லாரையும் வைத்துக்கொண்டு மறுபடியும் தோற்று போறாருன்னா அப்போ இவருக்கு வந்து இவருக்கும் வெற்றிக்கும் ஏதோ ராசி இல்ல போல் இருக்கு. சில அரசியல்ல சில தலைவர்களை சொல்லுவாங்க இவர் ராசி இல்லாத ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவருக்கு வந்து அந்த அதனால இதற்கும் மேல் அஇஅதிமுக வந்து அஇஅதிமுக என்ற ஒரு அரசியல் சக்தி தொடர வேண்டும், இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இதற்கு மேலும் அவரை வந்து அவருடைய தலைமையில வந்து ஏன்னா தலைமை பார்த்துட்டோம், அவருக்கு போதிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டன. வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, வெற்றி பெறவில்லை. அதனால அவருக்கு வந்து இல்லாலும் மாற்று தலைமையை நம்ம எடுத்துட்டு போறதுதான் சிறந்தது அப்படின்னு அவங்க நினைத்து தலைமை மாறுவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணன் சார், நான் எப்போதும் நட்படிப்படையில் சில விஷயங்களை உங்களிடத்தில் கேட்பது உண்டு. ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய மிகச்சிறந்த ஆளுமை, ஆனாலும் மக்களின் குரலாக யதார்த்த ஒரு ரிவோல்ட்டுங்கிற கடுமையான வார்த்தைகளெல்லாம் நாம் சொல்லவில்லை. ஆனாலும்
நான் ராசி இல்லா ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி. ராமகிருஷ்ணன் சார், இன்னும் நம்ம சில விஷயங்களை அடுத்து தொடர்ந்து பேசுவோம். இந்த நன்றி சார், நீங்கள் இணைப்பில்